மரத்தையே ஒரு மரத்தையே பல விதமா பார்க்கணும். ஆமா கண்டிப்பா. ஒரு மரத்துல இலை தனியா, காய் தனியா, பூ தனியா, தண்டு தனியா, இப்படிதான் வேறு தனியா பார்க்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு. ஆனா மொத்தமும் சேர்ந்து அது பெரிய மரம், மொத்தத்துக்கு அது பிசினஸ் நம்ம யாராலையும் பார்க்க தெரியாது. ஒரு இலையை எடுத்து நீ பார்த்தாலும் அந்த இலையோட முழு சாராம்சம் நம்ம பார்க்க தெரியுமானா நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். ஒரு பழத்தை எடுத்து பார்த்தோம், அந்த பழத்தை முழு சாராம்சமா நம்ம பார்ப்போம்னா நம்ம பார்க்கணும். பழம் அவ்வளவுதான். இந்த பழம் தான் இந்த மரம், இந்த மரத்துல இருந்து அந்த பழம் தோன்றி இருக்குது. அப்ப இந்த பழத்துக்குள்ள இந்த மரம் இருக்குதா இப்படிலாம் நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். கேட்டா இதெல்லாம் தெரிஞ்சது, இது தெரிஞ்சது இல்லை. இதை நீ என்னதான் தெரிஞ்சா பழத்தை பழமா தான் பார்க்க, அதுக்கிற இலையா தான் பார்க்குது. ஆனா அது ஒரு இலையை எடுத்து பார்த்தா இது ஒரு மரத்தோட இலை, இந்த மரம் இவ்வளவு பெரிய தன்மை கொண்டது, இந்த இலை தான் அதோட மெயின் சாராம்சம். ஏன்னா நீங்க அந்த மரத்தை எடுத்து நீங்க கீறி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற ஒரு அணுவும் இந்த இலையில இருக்கிற ஒரு அணுவும் அப்படி நின்று ஒரே நேர்கூடாது. ஏன் அப்படி திங்க் பண்ண நமக்கு தெரியல, அப்படியே நம்ம யோசிக்க மாட்டோம். பிரிச்சு பார்க்க தெரியுது, நம்ம பிரிவினையா பார்க்க தெரியுது, பொறுமையா பார்க்க தெரியுது. இப்ப அந்த பிரிவினை நம்ம பார்க்கற மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான இப்ப நம்ம எப்படி செல்வத்துக்கு ஒரு மதிப்பு உண்மைதானே, உடல் உழைப்புக்கு ஒரு மதிப்பு, வாய் பேச்சுக்கு ஒரு மதிப்பு, பார்வைக்கு ஒரு மதிப்பு இருக்குதா? இப்ப இது எதுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? செல்வத்துக்கு தான் பெரிய மதிப்பு, செல்வத்துக்கு தான் பெரிய மதிப்பு. ஆனா இங்க எல்லாத்துக்குமே ஒரே நேர்கொண்ட மதிப்பு தான் இருக்குதுன்றது நம்ம யாருக்கு தெரியும். எப்படி ஒரு புது துணியும் ஒரு அழுகு துணியும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல்ஸ் தான். புது துணி நீ புதுசா நம்ம கிளீன் பண்ணி குளிச்சுட்டு பக்காவா வெளியே போகும்போது புது துணி பெஸ்ட். ஆனா இதுவே நீ ஒரு ஒர்க் பண்ண போற, ஒரு வேலை செய்ய போற அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு ஒரு பழைய ரெண்டுமே சிறப்பு தான். இப்ப என்னன்னா அந்த இடத்துல அது சிறப்பு, இந்த இடத்துக்கு இதுதான் சிறப்பு. இப்ப சிறப்புக்குள்ள ரெண்டுமே உள்ள வருது ஒரே டைம்ல. இப்ப இந்த சிறப்புக்குள்ள உள்ள வருது இல்லையா, இப்ப சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டு இல்லையா, அப்ப சிறப்பு நம்ம ரெண்டுமே சிறப்பாயிடுச்சுல. ஆமாங்க. அப்ப இது புதுசு என்ன பழசு என்ன எதுவுமே இல்ல. எந்தெந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு இருக்கிற பொருள் சிறப்பு தான். அப்போ எல்லா பொருளுமே நம்மளுக்கு சரியான பயன்படாது, நாம 100% சரியான பயன்படாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டுமே ஒரே நேர்கொண்ட பார்வையிலும் ஒரே மாதிரி அந்த பார்வையிலும் அதை கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்பாவும் நம்ம பார்க்க. ஏன் நம்ம இப்போ ஒரு நல்ல துணியை மச்சி பீரோல வைக்கணும், இதே ஒரு கறி துணியை நம்ம மச்சி பீரோல வைக்க மாட்டோம். ஆனா அது பீரோல வைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த கருத்தை மச்சி நம்ம கரெக்டா நம்ம ஒரு சமைக்கிறதுல பக்கத்துல வைக்க மாட்டோம், தூக்கிதான் போடுவோம். ஆனா அந்த கறி துணிக்கிற மகத்துவத்தை தெரிஞ்ச மச்சி அதையும் நல்லா மச்சி ஓர வைக்கிறவங்க இந்த கருத்து ரொம்ப மேய்க்கிறாங்க. அது நிறைய பேர் யாருன்னா அதோடய ஒன்றி வாழ்றாங்க, அவங்களாம் செய்வாங்க. இப்போ இதே தன்மை தான் இங்க எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. எப்படியாப்பட்ட ஒரு பெரிய செயலும் உனக்கு ஒரு பெரிய நல்லது தான் செய்யும், எப்படியாப்பட்ட நினைக்கிற சின்ன செயலும் உங்களுக்கு பெரிய நல்லதை செய்யும்.